everybody. Hi. Good morning. Good morning. Welcome to Vedantu and avanga Shravanee ma'am. So யாரெல்லாம் இப்ப class வந்திருக்கீங்க just say hi in the chat. So எல்லாருக்குமே வந்து audio video வந்து visible-ஆ இருக்கா? Is the audio video visible for you? Just say hi in the chat. So எல்லாருக்குமே வந்து audio visible for you? Just say hi in the chat. So yes. Sorry, நான் இத mic on பண்ணி வச்சிருந்ததனால yes. Yeah, okay, so can we begin pa? Start பண்ணலாமா? Okay டா. So part 1 வந்து நம்ம already வந்து complete பண்ணிட்டோம். So அந்த part 1 உடைய link தான் வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து comment sectionல chat sectionல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். So if you are preparing for JEE, if you are preparing for NEET, உங்களுக்கு இந்த lecture வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன் நீங்க வந்து 12th board examsக்கு நான் படிக்கிறேன் மேம் அப்படினா உங்களுடைய chapter 11 இருக்கு இல்லையா hydroxy compounds and ethers. So அதுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகே, சோ நம்ம கிளாसेस வந்து எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இந்த தியரி பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ போர்ட் எக்ஸாம் லெவல்ல நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரெடி ஆயிடலாம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம கான்செப்ட் பிளஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து will solve a lot of previous year questions and then நம்ம வந்து MCQ questions எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா வந்து solve பண்ணலாம். சரியா? ஓகே, so do share the link with all of your friends. உங்க friends யாராவது இருக்காங்க அப்படினா கண்டிப்பா link வந்து அவங்களுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க so that they will also join the live session. Okay, so நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேடா. so this session is going to be சின்ன ஒரு செஷன். சரியா? இது ஒரு 1.5 மணி நேரம் தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன மட்டும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படினா ஈதர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல. சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ஈதர்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ ஈதர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஹைட்ரோ கார்பன்ஸ் படிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு நம்ம கார்போனில் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் படிக்கலாம். சரியா? மேம் வேதாந்து ரிப்பீட்டர் ஆஃப்லைன் சென்டர் தமிழ்ல தான மேம் எடுப்பீங்க? வெரி குட் क्वेश्चन. கண்டிப்பா ஆஃப்லைன் வந்து பாத்தீங்க அப்படினா தமிழ்ல தான் வந்து எடுப்போம். சோ அத பத்தின ஒரு குட்டி அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிரலாம் இப்போ. சோ என்னது மேம் அப்படினு பாத்தீங்கன்னா let me tell you. சோ இப்போ வேதாந்து நீங்க எந்த பிளேஸ் பா? லெவியதன் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சோ எங்கெல்லாம் வேதாந்தோடைய பிரான்ச் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இன் அண்ணாநகர், வேளச்சேரி. ஓகே, அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர், பெருங்களத்தூர், பல்லவாக்கம். ஓகே, உங்களுக்கு இதுல நியரஸ்ட் சென்டர் எது அப்படின்னு வந்து பாத்துக்கோங்க. சோ சென்னையில மட்டுமே இவ்வளவு பிளேசஸ் இருக்கு. அண்ணாநகர், வேளச்சேரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர் அண்ட் பெருங்களத்தூர். அதை தாண்டி வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் மதுரையிலயும் வந்து இருக்கு. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டுடே யூ ஜஸ்ட் புக் யுவர் ஸ்லாட். சோ புக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா. அதை நீங்க ஃபில் பண்ணிடுங்க. சோ ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து IVSAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து எழுத சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஓகே, சோ அந்த ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபீஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப் உண்டு. ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் உண்டு. லைக் நீங்க வந்து 90% வரைக்கும் நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% ஃபீஸ் மட்டும் நம்ம கட்டினா போதும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ வந்து என்ன கோர் டிஃபரன்ஸ்? இப்போ நம்ம வேதாந்தோல படிக்கிறதுமே நிறைய சென்டர்ஸ் இருக்கு, நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. அதுல படிக்கிறதுக்கு என்ன கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்டு அட்டென்ஷன். நீங்க அதுலயே கேட்டு பாருங்கடா, ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து IVSAT ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு புக் விசிட் லிங்க் இருக்குல்ல, அந்த கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. the team will contact you. ஓகே, சோ பர்சனலைஸ்டு அட்டென்ஷன். இப்போ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல there will be நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சர் இருப்பாங்கல்ல, டீச்சர் மட்டும் இல்லாம you will be having a academic mentor also. ஓகே,
Also, strongest pedagogy making you ready for the exam with any difficulty level. You all know NEET exams உடைய difficulty வந்து day by day increase ஆகிட்டே இருக்கு. இது என்ன NEET question paper இல்ல JEE advanced question paper ஆன்னு கேக்குற அளவுக்கு the NEET exam உடைய difficulty level is getting increased day by day. இந்த வருஷம் 2025 உடைய physics paper பார்த்தாலே தெரியும் செம்ம டஃப் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்மளும் அந்த எக்ஸாம் உடைய டிஃபிகல்ட்டிக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி வேதாந்தோடைய கோச்சிங் இருக்கு. ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி கிளாஸஸ் உடைய எண்ட்ல உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கும். கிளாஸஸ் எப்படி இருந்தது, டு யூ லைக் இட் ஆர் நாட், டு யூ நீட் எனி சேஞ்சஸ் அப்படி. சோ தட் உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு சேஞ்சஸ் அந்த ஒரு திருத்தங்கள் பண்ணி உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ் இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். ஆல்சோ பேரண்ட் ஆப் வந்து இருக்கும். பேரண்ட் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம். ஆல்சோ வந்து என்னைக்கெல்லாம் நீங்க கிளாஸ் போறீங்க, என்னைக்கெல்லாம் கிளாஸ் கட் அடிக்கிறீங்க, உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அந்த பேரண்ட் கேன் ட்ராக். ஆல்சோ டவுட் ஆப் வந்து உங்களுக்கு இதுல ஃப்ரீயா கிடைக்குது. டவுட் ஆப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, கிளாஸ்ல யூ ஃபீல் வெரி ஷை டு ஆஸ்க் ஃபார் தி டவுட், வீட்டுக்கு வந்துட்டீங்க, செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க, அப்போதான் உங்களுக்கு புதுசா ஒரு டவுட்ஸ் வருது அப்படின்னா அப்போ வந்து நீங்க போன்லயே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டவுட் கேட்கலாம் இந்த ஆப்ல. கிளாஸ்ல வந்து இல்ல நீட் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்டென்ஸ் இல்லையா, அதுவும் நம்ம இந்த 1 மார்க் கொஸ்டின் MCQஸ்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், அதே நேரத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு கேமிஃபைடாகவும் ஃபன் ஃபில்டாகவும் இந்த கிளாஸஸ் இருக்கிறப்போ நமக்கு டைம் போறது தெரியாது, நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து படிப்போம் ரைட். சோ இங்க எப்படி நம்ம 𝑽-குவிஸ்லாம் விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா? சோ 𝑽-குவிஸ் மாதிரி அங்கேயும் வந்து உங்களுக்கு 𝑽-குவிஸ் இருக்கும், அதுக்கு கிளாஸ்லயே ஸ்மார்ட் கிளிக்கர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி சரி நான் வேதாந்தத்துல படிக்கிறேன், என்ன கேரண்டி நான் மார்க் வாங்குவேன் அப்படின்னு. சோ கரெக்டா நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி டீச்சர் சொல்றது கரெக்டா கேட்டாலே 100% உங்களுடைய மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்படி ஆகலனா we'll give back the fees. Okay, 100% of the fees we will give back. சோ ஒரு இன்ஸ்டிடியூட் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இத வந்து சொல்றாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா எனி ஸ்டூடெண்ட் அவங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் கொடுத்து மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு. சூப்பர். சோ இப்போ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ரிசல்ட் சூப்பர் டூப்பர் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. You will be having a dedicated academic mentor. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு படிக்கல, இன்னும் எவ்வளவு இருக்கு, எப்படி நீங்க உங்க மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களை ஹெல்ப் பண்றதுக்காகவே there will be academic mentors for you. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3-way doubt solving. மேம் அது என்ன மேம் 3-way doubt solving அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிளாஸ்ல டவுட் சால்விங், கிளாஸ் முடிச்சு வரக்கூடிய டவுட் சால்விங், ஆல்சோ வீட்டுக்கு போயிட்டு நமக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா அந்த டவுட் சால்விங். ஓகே, அப்புறமா ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் ஹைடெக் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. 100% நமக்கு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஆர் எல்ஸ் தே வில் கிவ் பேக் யுவர் ஃபீஸ். ஓகே, சூப்பர்டா. சோ வந்து இப்போ நமக்கு பார்த்துட்டோம். யா, சோ இப்போ வந்து the seats are filling up. இப்போ தானே நீட் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா the seats are getting filled up. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா குயிக்கா நீங்க வந்து உங்களுடைய ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ குயிக்லி யூ ஜஸ்ட் புக் யுவர் ஸ்லாட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் இருக்கு. சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல யூ ஹேவ் த ஃபார்ம். சோ புக் a visit அப்படிங்கிற அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா the team will contact you. ஓகே, சோ மேம் என்ன பேட்ச் மேம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா selection guarantee batch. So this year NEET was very very difficult, right? So எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு தன்னம்பிக்கை போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. நம்மளால முடியுமா, how is this possible, அடுத்த இயர் ரிப்பீட் பண்ணலாம் பட் என்ன கேரண்டி அப்படிங்கிறப்போ we have launched a batch called as guarantee batch, selection guarantee batch. So the selection guarantee batchல வந்து பாத்தீங்க அப்படின்னா your mark will definitely improve or else 100% of the fees வந்து உங்களுக்கு அப்படியே திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்தியாவுடைய டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் டீச் பண்ண போறாங்க. உங்க ஒவ்வொருத்தருக்குமே டெடிகேட்டடான பர்சனல் டீச்சர்ஸ் இருக்க போறாங்க, பர்சனல் மென்டர்ஸ் வந்து இருக்க போறாங்க. சோ தட் உங்களுக்கு கிளாஸ்ல மட்டும் கைடன்ஸ் இல்ல, நீட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்பரேஷன் இல்லையா? நீ எந்த கிளாஸ் போனாலும் சரி, எந்த கோச்சிங் போனாலும் சரி, the self study preparation will really make a key difference in your mark. So போஸ்ட் கிளாஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க போகுது. போஸ்ட் கிளாஸ்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். that will only really make you crack the NEET exam. And proven track record of all India rank 1, rank 4, rank 10 and more. So பாத்தீங்கன்னா already rank 1, rank 4, rank 10 எல்லாமே நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். சோ அவங்கலாம் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க, அவங்கலாம் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, என்னென்ன விஷயத்துல அவங்க பாசிட்டிவா அப்ரோச் பண்ணாங்க, இந்த எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சோ என்ரோல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. The admission is open now. Okay,
சோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி, இந்த RIG ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச் உடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்னது அப்படின்னா, this is exclusively for the NEET droppers. இப்போ நான் டெடிகேட்டடா இன்னொரு ஒரு வருஷம் நான் நீட் எக்ஸாம்ஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், டெஃபினட்டா நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்ஸ்க்காக நான் நீட் எக்ஸாம்ஸ்க்காக நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் whether we have to make new notes for NEET 2026 or we can continue. You can continue. Irene James, you can continue டா. நீ என்ன பண்ணு அப்படின்னா பழைய நோட்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கோ. இதை தாண்டி நீங்க ஏதாச்சும் இப்ப புதுசா எக்ஸ்ட்ராவா படிக்கிறீங்க அப்படின்னா அதுலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலம் ஆட் பண்ணி நீங்க வந்து எழுதிக்கலாம். சரியா? அதுலயே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு காலம் வந்து நீங்க ஆட் பண்ணி எழுதிக்கோங்க, ஆர்எல்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேஜ் வச்சு எழுதிக்கோங்க. பட் நியூ நோட்ஸ் எல்லாம் எழுதி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நியூ நோட்ஸ் இதுக்காக நீங்க திருப்பி எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, சோ டாப் டீச்சர்ஸ் ஆல்ரெடி ஆல் இந்தியா ரிசல்ட் கொடுத்த டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இந்த பேட்ச்ல வந்து டீச் பண்ண போறாங்க. one-on-one support and strategy plus motivation. I think this is what we needed. இப்போ strategy அப்படிங்கிறது என்ன? ஓகே, நம்மளுடைய strength and weakness பேஸ் பண்ணி இது நம்ம படிக்கலாம், இந்த சாப்டர்ஸ்ல நம்ம இந்த டாபிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த டாபிக்ஸ்னா ரொம்ப ஹை வெயிட்டேஜ், இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு क्वेश्चंस வரும் அப்படிங்கிற strategy. Also NEET students literally they need lot of motivation because நம்ம கூட படிக்கிறவங்க எல்லாமே அப்ப காலேஜ் சேர்ந்திருப்பாங்க. நம்ம வீட்ல அப்பா அம்மாவா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எப்படா முடிப்ப, என்ன இந்த வருஷம் கிராக் பண்ணிடுவியா, என்ன எல்லாரும் காலேஜ் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चंस வந்து நம்மள சுத்தி வந்து அந்த ஒரு கேள்வி வந்து நம்மள ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ மோட்டிவேஷன், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் கீழே போகாத மாதிரி மோட்டிவேட்டடான ஒரு கிளாஸ் ரூம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறமா கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் NEET 2026. சோ இதுதான் நம்மளுடைய RIG பேட்ச்ல வந்து இருக்கு. சோ இப்போ ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். நான் என்னைய வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ இங்க வந்து பாருங்கப்பா, நமக்கு இப்ப என்னென்னலாம் பேட்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா ரெகுலர் ஆஃப்லைன் சென்டர் பேட்ச், வேதாந்தோட ரெகுலரான ஒரு ஆஃப்லைன் சென்டர் பேட்ச். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா we have rank improvement guarantee batch. okay, rank improvement guarantee batch தான் இந்த RIG batch. அப்புறமா selection guarantee batch. okay, சோ இப்போ இந்த ஒவ்வொரு பேட்சஸ்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இல்ல அப்படிங்கறதை இங்க கிளியரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? சோ இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா you just discuss this with your parents கூட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல எது செட் ஆகும், எது பெஸ்டா இருக்கும், எந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு. சோ எதுலலாம் நமக்கு பேரண்ட் ஆப் வரும், பர்சனல் டீச்சர் வருவாங்க, அப்புறமா டெடிகேட்டட் அகாடமிக் மென்டர் உங்களுக்கு எதுல வந்து கிடைப்பாங்க, சோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு எதுல கிடைப்பாங்க, என்னென்ன எதுல ஆஃப்லைன்ல இருக்கா இல்ல ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு கிளியர்லி மென்ஷன்ட். ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கும். சோ 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்க்கு தான் நீங்க ஐவி சாட் வந்து எழுதணும். இந்த பிளேசஸ்லாம் வந்து சென்டர்ஸ் வந்து இருக்கு. And also we have online batch for board exams, 12th standard and 11th standard board exams இருக்கு. You can refer for your juniors. Okay, so yeah, இப்போ எல்லாருக்குமே Irene James and Leviathanக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். You got some clarity, right? You got some clarity, right? Okay, super. So நம்ம வந்து ethers ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகேடா. So ether அப்படிங்கிறது வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப், பேசிக்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். So what is the functional group ether அப்படிங்கிறது? So ether வந்து பாத்தீங்க அப்படின்னா R ether அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is R O R. Okay, what is this R? R தான் நம்மளுடைய அல்கைல் குரூப். Okay, alkanesல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து அல்கைல் குரூப். Okay, so இப்போ இந்த ஈத்தர்ல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன்ல of course நமக்கு ரெண்டு பாண்ட் இருக்கு அப்படிங்கறப்போ மீதி ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, சோ இப்போ ஆல்கஹால் வந்து இருக்குல்ல. ஓகே, we have alcohol. அந்த ஆல்கஹால்ல OH க்கு பதிலா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா R குரூப் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ROR அப்படி நமக்கு ஒரு குரூப் வந்து கிடைக்க போகுது. சரியா? சோ அதுதான் நம்ம ஈத்தர் அப்படினு சொல்றோம். சோ வாட் இஸ் தி ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஈத்தர் தெரியுமா? General formula of ether. So ether உடைய general formula என்ன? So that நம்ம ஏதாச்சும் ஒரு conversion கொடுத்தாங்க அப்படின்னா அந்த calculationக்கு ஈஸியா இருக்கும். CN
H2N plus 2O. Okay, CnH2n plus 2O. Okay, so இப்போ நம்ம இந்த ஈத்தரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா classify பண்ண போறோம். Okay, what are we going to do? We are going to classify the ethers. So how are we going to classify the ethers அப்படினு பாத்தீங்கன்னா simple ether and mixed ether. சரியா? So simple ethers and mixed ethers அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து இத classify பண்ண போறோம். Okay, so now we are going to learn the classification. Don't worry பசங்களா, I'll give you notes or else better take notes. ஏனா நம்ம கையில நீங்க கைப்பட எழுதின நோட்ஸ் வந்து இருந்தாதான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, so we have aliphatic ether and aromatic ether. சரியா? ethers-ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து aliphatic ethers and aromatic ethers வந்து இருக்கு. So நம்ம எல்லாருக்குமே aliphatic aromatic தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த hydroxy அதாவது OH group alcohols வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கோம். இந்த aliphatic group வந்து பாத்தீங்க alipha அப்படினாலே வந்து fat இல்லையா, so fat derived வந்து இருக்கும் in aliphatic ether. So coming to the aromatic ether வந்து பாத்தீங்க அப்படினா aroma அப்படினாலே வந்து smell இல்லையா, so ரொம்ப pleasant smelling compound derived தான் நம்ம aromatic ether அப்படி வந்து சொல்லுவோம். So இப்போ classificationல let us start with the simple ether and mixed ether. So what is simple ether and what is mixed ether? So simple அப்படினா அந்த ரெண்டு R குரூப்பும் சேமா இருந்துச்சு அப்படினா அது வந்து simple ether. சரியா? இதே அந்த ரெண்டு R குரூப்பும் நமக்கு வேற வேற இருந்தது அப்படினா அது வந்து mixed ether. சரியா? Okay, so listen, இங்க பாத்தீங்க அப்படினா say for example நான் வந்து methyl group எழுதுறேன் CH3O CH3. பேர் என்னப்பா? methoxy methane, right? இது வந்து நமக்கு simple ether and aliphatic ether. நான் இதே வந்து மிக்ஸடா எழுதுறேன், கவனிங்களேன். இங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா methyl group எழுதுறேன். அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படினா நான் propyl group எழுதுறேன். சரியா? On the other side I am writing propyl group. Okay, so இது வந்து என்னது 2-methoxypropane. What is this? 2-methoxypropane. So this is mixed ether. சரியா? So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா aromatic etherல நம்ம simple ether பார்க்க போறோம். aromatic compoundல simple ether அப்படினா ரெண்டு சைடுலயுமே நமக்கு வந்து என்ன குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படினா ஒரு phenyl group ஒரு aryl group அட்டாச் ஆகி இருக்கு. C6H5 group வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. So this is simple ether phenoxybenzene. Okay, இதே நான் mixed ether வரையறேன் அப்படினு வெச்சுக்கோங்க. நான் வந்து இங்க என்ன பண்ணிடுவேன் அப்படினா இந்த aryl group எழுதிடுவேன் O and அந்த R group என்னது அப்படினா methyl group, right? Methoxybenzene is mixed ether. ஓகேவா? கிளியரா? சூப்பர். சோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா the structure of the functional group. என்ன பார்க்க போறோம்? structure of functional group. சோ நம்மளுடைய ether வந்து இருக்கு இல்லையா, ROR. இப்போ அந்த R குரூப்ல நமக்கு வந்து என்ன அட்டாச் ஆகி இருக்க போகுது? R group, right? So அந்த R groupல வந்து பாத்தீங்க அப்படினா கார்பன் தான், அந்த R groupல கார்பன் தான் நமக்கு அட்டாச் ஆகி இருக்க போகுது, right? So நீங்க கவனிச்சீங்க அப்படினா அந்த கார்பனை தான் நம்ம இங்க ஃபோக்கஸே பண்ண போறோம். So COC, கரெக்ட்டா? So carbon it has 3 other bonds. Carbon it has 3 other bonds, right? Oxygenல நமக்கு இங்க ரெண்டு lone pair of electrons வந்து இருக்க போகுது. And இங்க இந்த COC which is ROR உடைய bond angle வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 111.7 degree. Okay, so now இந்த கார்பன் ஆக்சிஜன் உடைய bond length வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா it is 141 picometer. சரியா? 141 picometer. I'll write it this way, 141 picometer. சரியாடா? ஓகே, சோ இப்போ நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஆல்கைல் குரூப்ல இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is sp3 hybridized. Okay, it is sp3 hybridized. இப்போ இங்க இருக்கக்கூடிய ரெண்டு sp3 hybridized orbital வந்து பாத்தீங்க அப்படினா மொத்தமா 4 இல்லையா? ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படினா கார்பன் கூட சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். Okay, it will form 2 sigma bonds with carbon. Okay, so டைரக்டா நமக்கு அது வந்து கார்பன் கூட சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கும்.
மீதி ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து lone pair of electrons இருக்கும். மீதி ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து it will be as lone pairs. Okay, so கண்டிப்பா இங்க வந்து நமக்கு இந்த lone pair repulsion வந்து இருக்கும். So that அந்த bond angle வந்து நமக்கு எப்படி இருக்கும் உங்களை slightly greater வந்து நமக்கு இருக்கும். ஒரு tetrahedral bond angle கம்பேர் பண்றப்போ slightly greater வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இதுவும் நமக்கு bulky group. இந்த alkyl group நமக்கு bulky group. இதுவும் வந்து நமக்கு ஒரு bulky group. So that the bond angle is little bit bigger, greater. Bond angle is little bit greater. Okay, ஒரு குட்டி recap of IUPAC nomenclature நம்ம வந்து பார்க்க போறோம். Okay, scholarship IUSAT exam இல்லாம எவ்வளவு ஃபீஸ் வரும் அதான்டா நீங்க அந்த ஃபார்ம் fill பண்ணீங்க அப்படினா they will clearly let you know. Okay, super. So இப்போ வந்து let us understand IUPAC ஒரு குட்டி recall. Already வந்து பாத்தீங்க அப்படினா IUPAC nomenclature வந்து basics classல நான் வந்து உங்களுக்கு clear-ஆ வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். சரியா? So basics classesல ரொம்ப clear-ஆ இந்த IUPAC nomenclature நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படினா complete பண்ணிட்டோம். Okay, so இப்போ வந்து common name-உம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுடைய IUPAC name-உம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். So CH3O CH3. இப்போ இந்த CH3O group நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம். இந்த CH3O group we call it as methoxy இல்லையா? So methoxy methane. Methoxy methane is the common name. Okay, so இதுடைய IUPAC name நீங்க வந்து எப்படி சொல்லுவீங்க? sorry dimethyl ether தான் common name. Methoxy methane வந்து நம்மளுடைய IUPAC name, right? so இதுடைய common name நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்? எப்படி diethyl etherலாம் சொல்றோம் அந்த மாதிரி ரெண்டு methyl group இருக்கு. so இதுடைய common name பாத்தீங்க அப்படினா dimethyl ether. so dimethyl ether is the common name. Okay, so இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு ether வந்து நான் say for example நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு methyl group இந்த ஆக்சிஜன்ல அட்டாச் ஆகி இருக்கு. ஆனா அந்த சைடு பாத்தீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோ நமக்கு ஒரு propyl group வந்து அட்டாச் ஆகி இருக்கு. so how will you name this? இப்போ இதுல வந்து நம்ம வந்து first என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வந்து நம்பர் பண்ணனும், right? நம்பர் பண்ணனும். இப்போ when we number this compound 1 2 3, இப்போ இந்த செகண்ட் பொசிஷன்ல தான் இந்த methoxy group நமக்கு வந்து அட்டாச் ஆகி இருக்கு, ரைட்? இந்த செகண்ட் பொசிஷன்ல தான் நமக்கு இந்த methoxy group வந்து அட்டாச் ஆகி இருக்கு. சோ அப்ப அதோட நேம் வந்து பாத்தீங்க அப்படினா 2-methoxy meth eth prop. கரெக்ட்டா? propane. 2-methoxy propane is the right answer. Okay, புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ இதோட காமன் நேம் நம்ம வந்து என்னன்னு மாம் சொல்லுவோம் அப்படினா isopropyl methyl ether. அதாவது ரெண்டு சைடுல என்ன குரூப் இருக்கு அந்த குரூப்பை சொல்லி நம்ம எழுதிடுவோம், அவ்வளவுதான். isopropyl, இந்த சைடு நமக்கு isopropyl குரூப் இருக்கு, அந்த சைடு பாருங்க methyl குரூப் இருக்கு. isopropyl methyl ether is the common name. Okay, புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து நம்ம ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் பார்க்கலாமா? C6H5OCH3. How will you name this? C6H5OCH3. How will you name this? How many of you are listening to the class? C6H5OCH3. Very good. So இந்த C6H5 group வந்து என்னடா? C6H5 group வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய aryl group, phenyl group இல்லையா? So methoxy benzene ஏனா இங்க பாருங்க C6H5O CH3O தான் நம்மளோட methoxy group. so IUPAC name வந்து methoxy benzene. okay, so இதே காமன் நேம் வந்து பாருங்க ரெண்டு சைடும் என்னென்ன groups நமக்கு வந்து இருக்கு. இந்த two சைடுலயுமே நமக்கு என்ன groups வந்து இருக்கு. we have methyl, அந்த சைடு phenyl. so methyl phenyl ether or else அதான் நம்ம வந்து anisole அப்படினு சொல்லுவோம். சோ நிறைய அனிசோலுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம இங்க படிப்போம். ஓகே, சூப்பர். சோ இப்போ ஒரு நம்ம நிறைய படிக்க கூடியது அதோட நேமிங் மட்டும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். C6H5O C6H5. What is the name of this compound? ட்ரை பண்ணுங்க. ஒரு சைடு C6H5O group அது வந்து என்னது phenoxy, அப்போ benzene. ஓகே, சோ
phenoxybenzene. Phenoxybenzene. And what is the common name? Common name என்னது? ரெண்டு phenyl group இருக்கு. So diphenyl ether. Okay, ரெண்டு phenyl group இருக்கு. So diphenyl ether. சரியா? So diphenyl ether. Okay, so அடுத்து வந்து பாருங்கப்பா, நமக்கு வந்து இதுவே வந்து போரும். So this is enough. நம்ம நிறைய காம்பவுண்ட்ஸ் படிக்க அப்பப்போ பார்க்கலாம். யாருக்காச்சும் வந்து எனக்கு IUPAC nomenclature தெரியாது மேம் அப்படின்னா what you can do is basics classல நான் ஆல்ரெடி வந்து நடத்திருக்கேன். You can go and have a look. Okay, super. So let us start the preparation of ethers. Okay, so இதுல இருந்து தான் நமக்கு வந்து reactions வந்து இனிமே வந்து ஒவ்வொரு reactionுமே வந்து நமக்கு ரொம்ப 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 important. Okay, so இதுக்கு அப்புறம் வந்து ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம தயவு செய்து வந்து சம clean and clear-ஆ வந்து எல்லாரும் வந்து listen பண்ணுங்க. சரியா? சம clean and clear-ஆ listen பண்ணுங்க. Okay, so ready? Are you all ready? Pakka ready? Okay, so தயவு செய்து வந்து notes எடுங்க. நம்ம வந்து we will start here. So preparation of ethers. So ethers வந்து நம்ம எப்படி prepare பண்ணுவோம்? Okay, so ethers prepare பண்றதுல first ஒரு step, first நம்ம பார்க்க போற ஒரு preparation வந்து என்னது அப்படினா intermolecular dehydration of alcohol. Okay, first process வந்து என்னது? It is intermolecular dehydration of alcohol. Alcohol உடைய intermolecular dehydration. Okay, so நான் இதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படினா 2 molecules of ethanol வந்து எடுத்துக்கிறேன். 2 molecules of ethanol. So CH3 CH2OH. I am taking 2 molecules of ethanol, right? CH3 CH2OH. So இந்த ethanol நான் என்ன பண்றேன்னா dehydration பண்ணனும். அப்போ நான் dehydration பண்ணனும் அப்படினா I need to use a dehydrating agent இல்லையா? So அந்த dehydrating agent தான் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய sulfuric acid, which is concentrated H2SO4. So the concentrated sulfuric acid தான் என்னவா react ஆகும் நமக்கு இங்க? dehydrating agent react ஆகும். Okay, so இப்போ நம்ம அது என்ன பண்றோம் அப்படினா நம்ம வந்து ஒரு 413 கெல்வின்ல நம்ம வந்து react பண்றோம். Okay, 413 கெல்வின்ல நம்ம வந்து இத react பண்றோம். So அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எலிமினேட் ஆகும், ரைட்? So கரெக்ட்டா கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்க இருக்கிற OH குரூப்பும் இங்க இருக்கிற OH குரூப்பும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து, இந்த OH குரூப்பும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து it will get removed as water. வாட்டரா வெளியில போய்டும். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு? கரெக்ட்டா எழுதுங்க பார்க்கலாம். ரிமைனிங் இங்க எனக்கு என்ன இருக்கு? CH3 CH2O CH2 CH3. கரெக்ட்டா? கிளியரா? Can you see? நான் மறந்துட்டேனா? இல்ல கரெக்ட்டா? சோ நமக்கு இங்க என்ன கிடைச்சது? diethyl ether. சோ நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படினா we have got diethyl ether as the product. Diethyl ether as the product. Okay, clear-ஆ? சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்ட்டா வந்து என்ன ஆகி இருக்கு? எலிமினேஷன் நடந்திருக்கு. வாட்டர் வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படினா இந்த இடத்துல நமக்கு வந்து எலிமினேட் ஆகி வெளியில போயிடுச்சு. Okay, so now let us see the mechanism. இப்போ இந்த டீஹைட்ரேஷன் உடைய மெக்கானிசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? how this is happening அப்படினு. அப்பதான் வந்து வேற ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா கூட you will be able to answer. Okay, super. So வந்து let us start. நம்ம வந்து இங்க என்ன எடுத்துட்டோம்? ஃபர்ஸ்ட் ஒரு molecule of ethanol நான் வந்து எடுத்துக்கிறேன், which is CH3 CH2OH. Okay, ஏன் மேம் இந்த ஓவை ஹைலைட் பண்ணிக்கிறீங்க நீங்க அப்படின்னா, ஏன்னா ஆக்சிஜன்ல நமக்கு இங்க என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் கூட நம்ம வந்து இங்க ரியாக்ட் பண்றோம். ஓகே, ஜஸ்ட் a minute guys, 1 minute.
வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் கூட நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ண போறோம், ரைட்? சோ H அந்த சல்பூரிக் ஆசிட்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜனை மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன். சோ HOSO3H இது வந்து ஒண்ணும் இல்ல, அந்த சல்பூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் போய் எத்தனால்ல போயிட்டு ஆட் ஆக போகுது. சோ இந்த மெக்கானிசம் மறந்துடாதீங்க. சோ எத்தனால்ல நம்ம ஆக்சிஜன்ல என்ன இருக்கு அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ எனக்கு இங்க என்ன கிடைக்கும் நல்லா பாருங்க, CH3 CH2. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல ஆல்ரெடி இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஜன்ல எப்பெல்லாம் வந்து நமக்கு 3 பாண்ட் வந்து வருதோ அப்பெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆக்சிஜன்ல இங்க நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம போட்டுப்போம். ஓகே, சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப். என்னது மேம், என்ன மேம் ஆகும் அப்படின்னா இந்த HOH இது பார்த்தா எப்படி இருக்கு, வாட்டர் இல்லையா? அந்த வாட்டர் வந்து எனக்கு வெளியில போயிடும், அந்த வாட்டர் எனக்கு வெளியில போயிடும். ஓகே, சோ இப்ப அப்போ என்ன ஆகும், நமக்கு வெளியில போயிட்டு அடுத்த இன்னொரு ஒரு எத்தனால் போயிட்டு அங்க எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், CH3 CH2OH. கரெக்டா? இன்னொரு மாலிகுல் ஆஃப் எத்தனால் இருக்குல்ல, இப்போ அது வெளியில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்க கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்ப இந்த கார்பன்ல போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணி, இதோ பார், இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், பாண்ட் ஃபார்ம் பண்ணி எனக்கு அந்த இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஆல்கஹால் போயிட்டு ஆட் ஆக போகுது. ஓகே, சோ வில் ரைட் த ப்ராடக்ட் CH3 CH2. ஓகே, என்ன ஆகும், அதுலதான் அந்த ஆக்சிஜன் போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, OH. திருப்பி இங்க CH2 CH3. இப்போ ஈத்தர் வரக்கூடியதுல வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா? சோ அந்த ஹைட்ரஜன் வந்து எப்படி வெளியில போகும் அப்படின்னா, இப்போ நமக்கு வெளியில போச்சு இல்லையா அந்த வாட்டர் HOH, அந்த வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் அந்த ஆக்சிஜன்ல நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை கடத்தி விடும். அப்படி கடத்துறப்போ நமக்கு இது H3O+ வெளியில போயிடும், H3O+ ஹைட்ரோனியம் அயானா வெளியில போயிடும். அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும்தான் நமக்கு இருக்கும், இங்க ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ மீதி எனக்கு என்ன கிடைச்சிரும், ஈத்தர் நமக்கு ஈஸியா ப்ராடக்ட்டா கிடைச்சிரும், which is CH3 CH2O CH2 CH3. Okay, we will get this as the product. Is that clear for everybody? எல்லாருக்குமே clear-ஆ? Super. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் சிந்தசிஸ் ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வில்லியம்சன் சிந்தசிஸ். Okay, so what reaction is this? Williamson ether synthesis. Okay, நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா ஈத்தரை வந்து நம்ம synthesis பண்ண போறோம். This is a naming reaction. So normal reaction விட பாத்தீங்க அப்படினா இங்க வந்து நீங்க கொஞ்சம் ஒரு extra importance கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். Okay, you have to give extra importance and study this reaction. So நம்ம இங்க வந்து என்ன பண்றோம் அப்படினா ஒரு alkyl halide sodium alkoxide கூட நம்ம வந்து ஒரு reaction பண்றப்போ நமக்கு ethyl ethers வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, சோ கவனிங்க, நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா CH3ONA. ஓகே, சோ நல்லா கவனிங்க, I am taking CH3ONA. இப்போ நான் அத வந்து ஒரு alkyl halide கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். C2H5Br. ஏன் அப்படினா பண்ணணும், அப்போதான் எனக்கு இந்த Naவும் Brவும் சேர்ந்து சோடியமும் புரோமைடும் சேர்ந்து நமக்கு NaBr சோடியம் புரோமைடா வெளியில போய்டும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும், இங்க என்ன இருக்கு, CH3 குரூப் இருக்கு and ஆக்சிஜன், இந்த பக்கம் ethyl குரூப் இருக்கு, C2H5 குரூப் நமக்கு இருக்கு. சரியா, மீத்தாக்சி ஈத்தேன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். we are heating here, நம்ம இத ஹீட் பண்றோம். சரியா, சோ இப்போ இதோடைய மெக்கானிசம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கலாம். because this follows what SN2 மெக்கானிசம் இது அண்டர்கோ பண்ணும். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இது இல்லையா? சோ SN2 ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா சிங்கிள் ஸ்டெப், அதாவது வந்து இந்த லீவிங் குரூப் லீவ் ஆகிறதும் அட்டாக்கிங் குரூப் போயிட்டு அட்டாக் பண்றதும் சைமல்டேனியஸா நடக்கும். which is இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியம் வந்து வெளியில போறதும் and இந்த புரோமின் வந்து இருக்குல்ல, இந்த புரோமின் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்றதும் நமக்கு வந்து இங்க சைமல்டேனியஸா வந்து நடக்கும். ஓகே, சோ அப்போ இது வந்து ஆல்சோ இந்த ரியாக்ஷனுடைய கைனெடிக்ஸ் வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் both the alkyl halide
ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலை வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, சோ நம்ம இங்க பிரைமரி அல்கைல் ஹாலைடு தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா பிரைமரி அல்கைல் ஹாலைடு தான் இந்த SN2 ரியாக்ஷன் வந்து சூப்பரா நடக்கும். ஓகே, சோ லெட் அஸ் டேக் ஹியர். இதே வந்து நம்ம டெர்ஷரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இட் அண்டர்கோஸ் பீட்டா எலிமினேஷன், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். So இப்போ நம்ம வந்து we'll go for the methylation of alcohol. இதே alcohol வந்து நமக்கு methylation undergo ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன நடக்கும்? ஓகே, so methylation அப்படின்னா என்னப்பா? methylation அப்படின்னா என்னது? methylation அப்படின்னா methyl குரூப்பை substitute பண்றதுக்கு பேர் தான் வந்து methylation. ஓகே, so methylation of alcohol. So yes, what will happen in methylation of alcohol? இந்த மிథைல் ஈத்தர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படி? ஒரு ஆல்கஹாலை எடுத்து டயசோ மீத்தேன் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்ல நம்ம ரியாக்ட் பண்றப்போ நமக்கு இந்த மிథைலேஷன் மிథைல் குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். ஓகே, நல்லா ரிமெம்பர் பண்ணீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஆல்கஹால் நான் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஐ எம் டேக்கிங் CH3 CH2OH. we all know it is ethanol, right? So நான் அதை என்ன பண்றேன், டைஅசோமீத்தேன் கூட ரியாக்ட் பண்றேன், CH2N2. ஓகே, வாட் இஸ் தி CH2N2 தான் என்னதுப்பா? நம்மளுடைய டைஅசோமீத்தேன் அண்ட் இங்க இருக்கக்கூடிய மீத் ஈத் ஆல் OH. இது வந்து என்னது? திஸ் இஸ் நம்மளுடைய எத்தனால். இதான் நம்மளோட எத்தனால். சரியா? சோ இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா HbF4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா HbF4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ வாட் இஸ் திஸ் HbF4 உடைய இங்க ரோல் வந்து என்னது? ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஓகே, சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூரோபோரிக் ஆசிட், வாட் இஸ் திஸ் HbF4? இது வந்து கேட்டலிஸ்டா நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஃப்ளூரோபோரிக் ஆசிட். So what do you mean by catalyst? Catalyst அப்படினா வந்து என்ன அர்த்தம்? Catalyst is something which speeds up the reaction. கரெக்ட்டா? Catalyst உடைய வேலை வந்து என்னன்னா இந்த ரியாக்ஷனை வந்து நமக்கு ஸ்பீட் அப் பண்ணி கொடுக்கும். ரைட்? So ரொம்ப ஈஸி ரியாக்ஷன் தான் இது. இங்க இருக்கக்கூடிய இந்த N2 நமக்கு வெளியில போய்டும். அவ்வளவுதான். இந்த N2 மட்டும் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வெளியில போய்டும். This N2 will move out. அப்போ ப்ராடக்ட் என்ன மேம் கிடைக்கும் அப்படின்னா நல்லா பாருங்க, CH3 CH2 CH3 CH2O and இங்க இருக்கக்கூடிய இந்த CH2 இந்த ஹைட்ரஜன் கூட ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா it becomes CH3. கரெக்ட்டா? OCH3. we have got methoxyethane as the product with the elimination of nitrogen. so ஆல்கஹாலை எடுத்து ஒரு டைஅசோமீத்தேன் கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ இந்த மிథைலேஷனை நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஓகே, சூப்பர். So now coming to the physical properties of ether. Okay, physical properties of ether. So ether உடைய physical properties வந்து எப்படி இருக்கும்? So first இந்த ethers வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be polar in nature. So இந்த ethers வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be polar in nature. So polar அப்படினா வந்து என்னது? இப்போ ROR group இல்லையா? So இந்த ஆக்ஸிஜன் வந்து highly electronegative. இது ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய R group வந்து பாத்தீங்க அப்படினா they are electropositive in nature. So they are electropositive in nature, right? You can see this, right? Live clear-ஆ தானே இருக்கு. Okay. So electropositive in nature வந்து நமக்கு இருக்கும். Okay. So இப்போ dipole moment of ether வந்து எப்படி இருக்கும்? இப்போ ரெண்டு சைடுமே நமக்கு opposite sideல வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா அந்த R group வந்து நமக்கு attract ஆகுது. R group வந்து என்ன பண்ணும்? ரெண்டு சைடுலயுமே நமக்கு வந்து ரெண்டு சைடுல இருந்துமே இந்த ஆக்ஸிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படினா எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி pull பண்ணும். ஓகே, சோ அப்போ இந்த ஈத்தருடைய dipole moment ROR இதுடைய dipole moment வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா for diethyl ether. நம்ம இப்போ எதுக்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படினா diethyl etherக்கு எடுத்துட்டு இருக்கோம் அப்படினா 1.81 டைனா வந்து இருக்கும். ஓகே, this is for diethyl ether. Okay, this is for diethyl ether. இப்போ boiling point of the ether வந்து எப்படி இருக்கும் அப்படினா
ஆல்கேன்ஸை விட அதிகமா இருக்கும். ஓகே, ஆனா ஆல்கஹால்ஸை விட கம்மியா இருக்கும். ஓகே, சோ ஆல்கஹால்ஸை விட கம்மியா இருக்கும், ஆல்கஹால் விட கம்மியா இருக்கும் ஈத்தர்ஸ்க்கு வந்து the boiling point, but this will be higher than alkanes. alkanes விட ஆனா அதிகமா இருக்கும். This is regarding boiling point. This is regarding boiling point. Okay, so இப்போ இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும். Okay, so இப்போ நமக்கு வந்து ethers உடைய solubility வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா they will be soluble. Okay, ethers உடைய solubility வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து they will be soluble in water. ஏன் அப்படினா they form hydrogen bond with ether. hydrogen bond with the water கூட அது ஈஸியா வந்து நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அது ஃபார்ம் பண்ணிடும். சரியா? சோ ஈத்தர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா அது வந்து போலார்லயும் வந்து சாலுபிளா இருக்கும். சாலுபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படினா soluble in polar and non-polar. polar and non-polar. polar non-polar ரெண்டுத்துலயுமே வந்து நமக்கு சாலுபிளா இருக்கு. ஓகே, இஸ் தட் கிளியர்? சூப்பர். சோ இப்போ நம்ம physical properties பார்த்துட்டோம். ஓகே, TN Spartin. Hi. So பாத்தீங்க அப்படினா நம்ம we are going to start with the chemical properties of ether. சரியா? சோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்? chemical properties of ether. So yeah, so what is the chemical properties of ether? chemical properties of ether ல நம்ம இப்போ என்ன படிக்க போறோம் அப்படினா nucleophilic substitution of ether. substitution அப்படினா என்ன? ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் we call it as nucleophilic substitution, right? so இங்க ஒரு nucleophile அப்படினா என்னது? negatively charged ஆ positively charged ஆ? what is a nucleophile? nucleophile அப்படினா வந்து it is negatively charged. சரியா? negatively charged தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as nucleophile, right? so ethers வந்து HBr கூடயோ இல்ல HI கூடயோ வந்து நமக்கு nucleophilic substitution வந்து reaction வந்து participate பண்ணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து nucleophilic substitution reaction. கரெக்ட்டா? RXN அப்படினு போடுறேன், which is reaction. okay, so இந்த nucleophilic substitution reaction வந்து பாத்தீங்கன்னா HI will be more reactive when you compare with HBr. so HBr விட HI கூட அது ஈஸியா நமக்கு nucleophilic substitution reaction வந்து undergo பண்ணும். so first நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா எக்ஸாம்பிளுக்கு I will just start with methoxyethane. சரியா? நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா I will take methoxyethane. so CH3O CH2 CH3. okay, CH3O CH2 CH3. so இந்த methoxyethane வந்து எது கூட வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படினா HI கூட, ஹைட்ரஜன் அயோடைடு கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. so இங்க நல்லா நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படினா the bond will break like this. sorry, bond will break like this. இந்த O group வந்து the bigger group கூட இந்த oxygen வந்து நமக்கு போய்டும். okay, so here when you see it clearly இந்த HI நமக்கு இப்படி பிரேக் ஆக போகுது. so இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் இருக்குல, ஹைட்ரஜன் வந்து இந்த ஈத்தாக்சி குரூப் கூடயும் இந்த அயோடின் வந்து இந்த மித்தைல் குரூப் கூடயும் நமக்கு ஆட் ஆயிடும். அயோடின் வந்து இந்த மித்தைல் குரூப் கூடயும் நமக்கு ஆட் ஆயிடும். இப்போ ப்ராடக்ட் பாருங்க. I think this reaction is pretty important. repeatedா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. so CH3I. okay, CH3I. so இது வந்து மித்தைல் ஈத்தர். okay, மித்தைல் ஈத்தர் or அயோடோ மீத்தேன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா CH3 CH2OH. கரெக்ட்டா? CH3 CH2OH. what is this? ethanol. நமக்கு வந்து ethanol வந்து இங்க நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. okay, சூப்பர். so இப்போ நான் again I will take, நான் வந்து இப்போ இதோட இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். என்னது அப்படினா C6H5. what is this? ஒரு phenyl group, ஒரு aryl group நான் வந்து எடுத்துக்கிறேன். it is reacting with OCH3. okay, methoxybenzene. so இந்த methoxybenzene is reacting with HI.
ஓகே அதே HI கூட இந்த மீத்தாக்சி பென்சீன் வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாண்ட் வந்து இப்படி க்ளீவ் ஆகும். ஓகே சோ எப்பயும் போலதான் நமக்கு இந்த சின்ன குரூப் கூட அயோடின் ஆட் ஆயிடும், பெரிய குரூப் கூட நமக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடும். சோ தட் நமக்கு ஆல்கஹால் அண்ட் ஆல்கைல் ஹாலைட் ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு இந்த சின்ன குரூப் கூட அயோடின் அண்ட் தென் இந்த பெரிய குரூப் கூட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா we will be getting phenol as the product. So listen correctா listen பண்ணீங்க அப்படின்னா you will be able to write. So இங்க பாத்தீங்கன்னா C6H5OH. okay so அடுத்து அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3I methyl iodide வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. okay so இதோட மெக்கானிசம் பார்க்கலாமா? before that everybody quickly go and grab a cup of water and be back. okay ஒரு குட்டி water break for 1 minute. 1 மினிட்டுக்கு டக்குன்னு எல்லாரும் போயிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு பி பேக். சரியா? clear? okay super. so இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படினா இதோட மெக்கானிசம் எப்படி இருக்கு. how is the mechanism of the nucleophilic substitution reaction? so இது வந்து பாத்தீங்க அப்படினா this follows SN2 mechanism. okay so SN2 mechanism எப்போ ஃபாலோ பண்ணும் அப்படினா if it is a primary alkyl halide. primary alkyl halide னா அது வந்து SN2 mechanism ஃபாலோ பண்ணும். SN1 mechanism எப்போ ஃபாலோ பண்ணும் அப்படினா if it is a secondary alkyl halide. secondary alkyl halide அப்படினா in that case it follows SN1 mechanism. okay so இப்போ first நமக்கு இதுல வந்து protonation நடக்கும், அதுக்கு அப்புறமா attack of halide வந்து நமக்கு இங்க நடக்க போகுது. சரி ஓகே நம்ம ஆல்ரெடி எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த பக்கம் எனக்கு மித்தாயில் குரூப் இருக்கு, அந்த சைடு எனக்கு இத்தாயில் குரூப் இருக்கு. இத்தாயில் மித்தாயில் ஈத்தர் நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ இப்போ இது நம்ம என்ன பண்றோம் அப்படினா HI கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே சோ இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? ஆக்ஸிஜன்ல of course it has lone pair of electrons, right? சோ இந்த ஆக்ஸிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த ஹைட்ரஜனை புடிச்சி பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே சோ அப்ப அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே so let us write that. so CH3 in the oxygen la வந்து நமக்கு hydrogen it will form a bond and here CH2 CH3 இந்த ethyl group and methyl group அப்படியே இருக்கும். இப்போ இந்த அயோடின் வந்து பாத்தீங்க அப்படினா I- right அது வந்து நமக்கு இப்போ ஒரு நியூக்ளியோஃபைலா கிடைச்சிருச்சு, ரைட்? சோ இப்போ நமக்கு இந்த குரூப்பே அப்ப நமக்கு ஈஸியா ரெண்டா பிரிஞ்சிரும். எப்படி பிரிஞ்சிரும்? just you just break the bond here. so இந்த அயோடின் போய் நம்ம கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும் அண்ட் அந்த குரூப் நமக்கு அப்படியே தனியா வெளியில போய்டும். ஏன்னா ஆல்ரெடி ஆக்ஸிஜன்ல 3 பாண்ட் இருக்கு. சோ நல்லா பாத்தீங்க அப்படினா நமக்கு அந்த சைடு CH3 CH2OH எத்தனால் பிளஸ் இந்த சைடு பாத்தீங்க அப்படினா CH3I அயோடோ மீத்தேன் அண்ட் எத்தனால் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே சூப்பர். சோ இப்போ நம்ம எக்ஸஸ் ஆஃப் புரோமின் அதாவது எக்ஸஸ் ஆஃப் HBr கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படினா அப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படினு பார்க்கலாமா? எக்ஸஸ் ஆஃப் புரோமின் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ அப்போ வந்து how the product will form. so listen excess of HBr. so excess of HBr கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ we are taking the same ethanol CH3 CH2OH. okay so it is reacting with excess அப்படினா more amount of HBr. okay அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த OH குரூப்புக்கு பதிலா புரோமின் வந்து ரீப்ளேஸ் ஆகும். இந்த OH உம் ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O வாட்டரா நமக்கு வந்து வெளியில போய்டும். அப்ப அந்த OH க்கு பதிலா புரோமின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப நமக்கு CH3 CH2Br புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே பக்கா. இப்போ we are going to study
auto oxidation of ether. Okay, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? Auto oxidation of ether. ether உடைய வந்து auto oxidation தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். Okay, so இப்போ நம்ம ether வந்து auto oxidation பண்றோம் in presence of atmospheric oxygen. What is this auto oxidation? தானாவே அது வந்து oxidize ஆகுது அப்படினா, which means we are not using any oxidizing agent. நம்ம இதுல வந்து எந்த ஒரு oxidizing agent-ம் நம்ம வந்து என்ன பண்ணல அப்படினா add பண்ணல. So அதுக்கு பேர் தான் வந்து auto oxidation of ether. Right? So let us take ether. நம்ம எப்பவும் எடுத்துக்கிற இந்த diethyl ether-ஐ நம்ம வந்து எடுத்துக்கலாம். CH3 CH2O CH2CH3. Okay, so நம்ம ether வந்து எடுத்துட்டோம். So ether வந்து நான் இப்போ என்ன பண்றேன்? ஸ்லோவா, okay, it is getting oxidized. எப்படி? அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட. அட்மாஸ்பியர்ல நமக்கு எப்பயுமே வந்து excess of oxygen வந்து இருக்கும் இல்லையா? excess of O2 வந்து இருக்கும். So நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படினா பெராக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ நல்லா கவனிச்சீங்க அப்படினா இந்த ஆக்சிஜன் நமக்கு எப்படி போய் ஆட் ஆகுது அப்படினா, யூ லிசன் எக்ஸாக்ட்டா ப்ராப்பரா நீங்க லிசன் பண்ணீங்கனா ரொம்ப ஈஸி. சோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஹைட்ரஜனை நான் தனியா எழுதிக்கிறேன், CHH அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, சோ இதுல தான் நமக்கு அந்த ரெண்டு ஆக்சிஜனும் போயிட்டு ஆட் ஆக போகுது. இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அந்த கார்பன்ல தான் எனக்கு ரெண்டு ஆக்சிஜன் போயிட்டு எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ தட் எனக்கு பெராக்சைட்ஸ் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. சோ CH3 என்னென்னப்பா கிடைக்குது? CH3 CH2O CHOOH. ஓகே, அடுத்து CH3. ஓகே, சோ இப்போ இது என்னப்பா? 1 ethyl 1 ethoxy ethyl hydroperoxides. நமக்கு வந்து ஒரு ஹைட்ரோபெராக்சைட்ஸ் வந்து நமக்கு இப்போ ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, சோ இப்போ இதோட அடுத்த ஸ்டெப்ல வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படிங்கறது தான் நீங்க வந்து கரெக்ட்டா. சோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, சோ ஹைட்ரோபெராக்சைட்ஸ் கிடைக்கிறது which is one of the product. ஓகே மேம், இப்போ வேற என்ன இதுல வந்து பாசிபிலிட்டி இருக்கு அத வந்து ஐ எக்ஸ்பிரஸ் இன் ஆரஞ்சு கலர். ஓகே, சோ இப்போ இதுல நமக்கு ரெண்டு ஆக்சிஜன் இங்க கார்பன்ல போயிட்டு ஆட் ஆகுறது ஒரு விதம், ஒரே ஒரு ஆக்சிஜன் நமக்கு இந்த ஆக்சிஜன் பக்கத்திலேயே வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. சோ மிக்சர் ஆஃப் போத் நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்குது. சோ அப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா அப்ப நம்ம இதை மட்டும் இங்க எல்லோல எழுதிப்போமா? போர்டு எக்ஸாம்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. சோ let us write the product plus CH3 CH2O and then the added oxygen CH2 CH3. ஓகே, சோ ஒரு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது, ரெண்டு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து சாதாரண ஆல்கள் கிடையாது. they are explosive in nature. வெடிக்கும் தன்மை உடையவர்கள். சரியா? சோ 1 ethoxy ethyl hydroperoxide ethyl hydroperoxide 1 ethoxy ethyl hydroperoxide. ஓகே, அடுத்து இது என்னப்பா? இது வந்து நமக்கு வெறும் பெராக்சைடு, diethyl peroxide. ஓகே, diethyl peroxide. ஓகே, so they are explosive in nature. ஓகே, ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பான்டேனியஸா இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். so இதோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா they are explosive in nature and இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தானாவே ஸ்பான்டேனியஸா சம ஃபாஸ்டா நடக்கும். so this is auto oxidation of ethers. okay, so இப்போ diethyl ether வந்து நம்ம வந்து குளோரினேஷன் பண்ணா எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்? diethyl ether நம்ம டீஹைட்ரேஷன் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இதெல்லாம் பார்க்கலாமா? ஓகே, so listen, we are taking diethyl ether உடைய reactions. so CH3 CH2O
CH2CH3. ஸோ இதான் நம்மளுடைய டைஇதைல் ஈத்தர். ஸோ டைஇதைல் ஈத்தரை நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா குளோரினேஷன் பண்றேன். ஸோ குளோரினேஷன் அப்படின்னா என்னப்பா, குளோரினை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 10 molecules ஆஃப் குளோரின் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரியாக்ஷன் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நடக்குது, which is அப்போ அந்த ரியாக்டன்ஸ் வந்து they are light sensitive அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ என்ன ஒண்ணுமே பண்ண வேணாம், இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜனும் குளோரின் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடு, முடிஞ்சு கதை. எல்லா ஹைட்ரஜன் will be replaced by chlorine. 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கா? அப்போ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இங்க நமக்கு 20 குளோரின் இருக்கு. அப்ப 10 HCl வெளியில போயிடும், ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்போ மீதிய கரெக்டா, மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை கரெக்டா குளோரின்ஸால ரீப்ளேஸ் பண்ண பாருங்க. C C Cl3 Cl2 Cl2 Cl3, மீதி வந்து அப்படியே அதுல இருக்கிற அதே காம்பவுண்ட் தான். O CH2 CCl3. ஓகே, சோ ஒவ்வொரு ஹைட்ரஜனுமே வந்து it will be replaced by chlorine. சோ இதான் நம்மளோட குளோரினேஷன். ஓகே, சூப்பர். சோ அடுத்து வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே குளோரினேஷன் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், பாஸ்பரஸ் பென்டாஹாலைட்ஸ் கூட பண்ணலாம். ஒரு வாட்டி இதை எழுத முடியாது. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காப்பி பண்ணிடலாம். ஸோ நான் இவரை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணி விடுகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கூட ரியாக்ட் பண்ணுறோம், PCl5. ஓகே, so எக்ஸாக்ட்டா என்ன ஆகும் அப்படின்னா the bond will break here. இப்படி ஒரு பிரேக், இப்படி ஒரு பிரேக். ஓகே, சோ நல்லா கவனிங்க, இங்க எனக்கு ஒரு குளோரின் போய் ஆட் ஆகும், இங்க எனக்கு ஒரு குளோரின் போய் ஆட் ஆகும். மீதி என்ன இருக்கும், PCl5ல 2 குளோரின் போயிடுச்சு அப்படின்னா POCl3 இருக்கும். கரெக்ட், சாரி PCl3 இருக்கும். கரெக்ட்டா? சோ PCl3 எனக்கு அந்த ஆக்சிஜன்ல போயிட்டு ஆட் ஆயிடும். லெட் மீ ரைட் இட் கிளியரா நம்ம வந்து எழுதுவோமா? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த சைடு ஒரு குளோரின் போயிட்டு ஆட் ஆயிடும், இந்த சைடு எனக்கு ஒரு குளோரின் போயிட்டு ஆட் ஆயிடும். இங்க வந்து எனக்கு மீதி என்ன பார்க்கும், PCl3 இருக்கும். கரெக்டா? ஸோ நல்லா கவனிங்க, when this react with PCl5 இப்படிதான் நமக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த குளோரினேஷன் நமக்கு நடக்குது. அப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் பாருங்க CH3 Cl2 CH2 Cl, அந்த சைடு பாருங்க CH3 CH2 Cl. அப்ப 2 molecules of நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2 Cl குளோரோஈத்தேன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் with the elimination of POCl3. இதே தான் நமக்கு இந்த ஆல்கஹால்ல இதே மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? ஓகே, சோ இப்போ நம்ம third reaction வந்து பார்க்க போறோம். சோ இந்த third reaction வந்து என்னது அப்படினா dilute sulfuric acid கூட நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், we are going to react it with dilute H2SO4. okay, so dilute sulfuric acid கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், in presence of water. அதனால தான் அதை dilute அப்படினு சொல்றோம் நம்ம இங்க. so bond ஐ இப்படி பிரேக் செய்யவும் and ஒரு இடத்துல ஆர் எப்படி வேணா பிரேக் பண்ணுங்க, ஏன்னா ரெண்டு சைடு எனக்கு சேம் குரூப் தானே இருக்கு, ரெண்டு சைடுலயுமே எனக்கு ஆல்கைல் குரூப் தான், சாரி இத்தாயில் குரூப் தான் இருக்கு. இந்த சைடு ஹைட்ரஜனும் இந்த சைடு OHும் எனக்கு ஆட் ஆகும். சோ வாட்டர் எப்படிப்பா எனக்கு பிரேக் ஆகி ஆட் ஆகும், இந்த சைடு ஹைட்ரஜனும் அந்த சைடு OH குரூப்பும் எனக்கு ஆட் ஆகும். அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்னப்பா கிடைக்கும், 2 molecules of ethanol, அவ்வளவுதான். so 2 molecules of CH3 CH2OH வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்ஸா கிடைக்கும். okay, so is that clear for everybody? okay, so இப்போ நான் அடுத்து fourth என்ன பார்க்க போறோம் அப்படினா anhydrous zinc chloride கூட ரியாக்ட் ஆச்சுனா என்ன கிடைக்கும். what is this anhydrous zinc chloride? no moisture, no water, dry அப்படினு அர்த்தம். so dryயா இருக்கக்கூடிய anhydrous zinc chloride, அலுமினியம் குளோரைட், ஜிங்க் குளோரைட்லாம் நம்ம anhydrous-ஆ தான் வந்து எடுத்துப்போம். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படினா நான் வந்து acetyl chloride group கூட ரியாக்ட் பண்றேன், which is நல்லா கவனிங்க, I am reacting this with CH3COCl acetyl chloride group கூட நான் ரியாக்ட் பண்றேன். அப்போ பாண்ட் பிரேக் பண்ணுங்க, இந்த acetyl குரூப்பையும் பிரேக் பண்ணுங்க. இப்போ இந்த acetyl குரூப் ஒருத்தர் கூட போயிட்டு ஆட் ஆயிடும்,
அப்புறமா இந்த குளோரின் இன்னொருத்தர் கூட போயிட்டு ஆட் ஆயிடும். நான் இப்படி எழுதாம இப்படி பாண்டை பிரேக் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ பாண்டை இப்படி பிரேக் பண்ணு. ஓகே, யூ பிரேக் த பாண்ட் லைக் திஸ். இந்த அசிட்டைல் குளோரைட் குரூப்பை ஒருத்தர் கூட போயிட்டு ஆட் பண்ணிடு, or else I will write it here. And இந்த CH3CO குரூப் ஒருத்தர் கூட போயிட்டு ஆட் ஆயிடும். அண்ட் இந்த குளோரின் இன்னொருத்தர் கூட போயிட்டு ஆட் ஆயிடும், இன்னொரு பார்ட் கூட போயிட்டு ஆட் ஆயிடும். ஸோ இப்போ என்னப்பா ப்ராடக்ட் நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, CH3 CH2 COO ஈத்தர், கரெக்டா? COO COO CH3. ஓகே, கரெக்ட், கிளியரா? அண்ட் அந்த சைடு பாருங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2 Cl, குளோரோ ஈத்தேன் வந்து நமக்கு அந்த சைடு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, so these are all the reactions of diethyl ether. ஓகே, so நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேம் அடுத்து என்னது மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are going to see aromatic electrophilic substitution reaction. Okay, next we are going to learn aromatic electrophilic substitution reaction. Okay, so what is this aromatic electrophilic substitution reaction அப்படிங்கிறது வந்து என்ன? What is this aromatic electrophilic substitution reaction? நம்ம வந்து ஏதோ ஒரு அனிசோல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு வந்து aromatic ethers, right? So இந்த aromatic ethersல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ நீங்க பேசிக்ஸ்லேருந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு இங்க இருக்கிற அந்த குரூப் வந்து என்னது? OR குரூப் வந்து என்ன குரூப்? அது அல்காக்சி குரூப், ரைட்? OR குரூப் வந்து என்னது? அல்காக்சி குரூப். இந்த அல்காக்சி குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். அப்ப நீங்க இங்க யாராச்சும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஆர்த்தோ பொசிஷன் பாரா பொசிஷன்ல தான் சப்ஸ்டிட்யூட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, this is ஆக்டிவேட்டிங் குரூப்னால. இதே வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னா நமக்கு வந்து மெட்டால வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். கரெக்டா? ஓகே, சோ இது வந்து அந்த அரோமேட்டிக் ரிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணி நமக்கு இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் நடக்க ஹெல்ப் பண்ணுது. ஓகே, சோ நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸா வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஹாலோஜினேஷன். So what is this halogenation அப்படினா வந்து என்ன அர்த்தம்ப்பா? ஹாலோஜன் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆக போகுது para and ortho பொசிஷன்ல. So this is halogenation. அடுத்து செகண்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம நைட்ரேஷன் பாப்போம். நைட்ரேஷன் அப்படினா வந்து என்னது? நைட்ரேஷன் அப்படினா NO2 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகிறது தான் நைட்ரேஷன் அப்படினு சொல்லுவோம். And the third reaction is Friedel-Crafts reaction. Okay, so Friedel-Crafts reaction. Okay, so Friedel-Crafts reaction ல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்? alkylation and acylation நம்ம இங்க பண்றோம். Okay, so இது வந்து பாத்தீங்க அப்படினா Friedel-Crafts ல வந்து alkylation reaction. Okay, இப்போ நான் அடுத்து அதே தான் பண்ண போறேன். அதே நம்ம டூப் பண்ணிப்போம். டூப் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அல்கைலேஷன் கிடையாது, அது வந்து அசைலேஷன். ஏன்னா நம்ம அதுல என்ன பண்றோம்? அசைல் குரூப் போயிட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ அசைலேஷன். சோ Friedel-Crafts reaction is very important. அதுல நம்ம 2 variations நம்ம வந்து பண்றோம். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. சரியா? So now coming to how many of you are listening? How many of you are there? Okay, very good. So ப்ராப்பரா வந்து கவனிங்க. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்கறோம் அப்படினா Friedel-Crafts halogenation. Okay, so இந்த ஹாலோஜினேஷன்ல வந்து நம்ம ஹாலோஜன் போயிட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இங்க நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா I am taking anisole. Okay, பென்சீன் ரிங்ல நமக்கு என்ன குரூப் வந்து இருக்கு? OCH3 குரூப் வந்து இருக்கு. OCH3 குரூப் வந்து இருக்கு. சோ இதுதான் நம்மளுடைய anisole. இதுதான் நம்மளுடைய anisole. Okay, சோ இந்த anisole நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா bromination பண்றேன். சோ bromine in presence of ethanoic acid CH3COOH acidic conditionல நான் எடுத்துக்கிறேன். bromine in presence of ethanoic acid. Okay, acetic acidல நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு absence of catalystல கூட நடக்கும். absence of catalystல கூட இப்ப இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும்.
ஸோ பேரா பொசிஷன்லையும் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்லயும் நமக்கு இந்த புரோமின் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆக போகுது. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம இங்க 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு இங்க ஐ வில் பி கெட்டிங் மிக்சர் ஆஃப் பேரால புரோமோ நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோல நமக்கு புரோமின் குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இதுல நமக்கு என்னென்னப்பா ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது? பேரா புரோமோ anisole. Okay, we will be getting para bromo anisole and then ortho bromo anisole. Okay, para bromo anisole and ortho bromo anisole வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். Okay, so this is about halogenation. So halogenation அப்படினா அந்த ஹாலோஜன்ல வந்து என்னலாம் குரூப் வரும் நமக்கு? ஹாலோஜனேஷன்ல பாத்தீங்க அப்படினா fluorine, chlorine, bromine, அயோடின். ஸோ இவங்களெல்லாம் நம்ம போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து நமக்கு ஹாலோஜினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எது வந்து மேஜர் எது வந்து மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு. எப்பயுமே வந்து பேரா தான் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டா இருக்கும். எப்பயுமே நமக்கு கவனிச்சிங்க அப்படின்னா the para will be the major product and ortho will be the minor product. ortho வந்து நமக்கு இதுல மைனர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நைட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அனிசோல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ OCH3 குரூப் தான் என்னது நம்மளுடைய அனிசோல். ஓகே, ஸோ இந்த அனிசோலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் நைட்ரேஷன் இல்லையா? அப்போ நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து நமக்கு இதில் வேணும். ஸோ வாட் இஸ் த நைட்ரேட்டிங் மிக்சர்? உங்களுக்கு என்ன நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து தெரியும்? கான்சென்ட்ரேட்டட் H2SO4, கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் HNO3. கரெக்டா? கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் தான் நம்மளுடைய நைட்ரேட்டிங் மிக்சர். ஸோ இந்த நைட்ரேட்டிங் மிக்சர் நம்ம வந்து ஆட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் சப்ஸ்டியூட் ஆன ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நைட்ரேஷன்ல NO2 குரூப் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல இந்த மிக்சர் பேர் தான் நைட்ரேட்டிங் மிக்சர். ஸோ இப்போ லெட் அஸ் ரைட் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரா பொசிஷன்ல ஒரு NO2 குரூப் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஆர்த்தோ பொசிஷன்ல நமக்கு இங்கே NO2 குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ பேரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல நமக்கு NO2 குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ இதோடைய ப்ராடக்ட் வந்து என்னது மேம் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் நம்ம கிரீன்ல எழுதிருக்கோமா? ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நைட்ரோ குரூப் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு. அப்போ பேரா நைட்ரோ அனிசோல் அண்ட் ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரா நைட்ரோ அனிசோல் அண்ட் ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல். ஓகே, பேரா நைட்ரோ அனிசோல் அண்ட் ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து நம்மளுடைய ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். சரியா? ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரீடல்-கிராஃப்ட் அல்கைலேஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மேம் 11th தியரி கொஸ்டின்ஸ் வரும்ல, அதை நம்ம கான்செப்ட் வச்சு ஓனா எழுதலாமா? பாண்டி செல்வி ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மிடா. நீங்க வந்து இல்ல வெறும் தியரி மட்டும் படிச்சுட்டு அதை வந்து அட்டென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட். நீங்க ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணாம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நீங்க வந்து அட்டென்ட் பண்றது இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ ப்ராக்டிஸிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த கிளாஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி வந்து தனித்தனியா நான் வந்து பிரிச்சிருக்கேன். சரியா? அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு நம்ம வந்து இந்த கிளாஸஸே வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே, ஸோ தியரிலாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண. தட் ப்ராப்ளம் சால்விங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த அனிசோல் கூட நம்ம வந்து we are reacting it with chloromethane. ஏன்னா இதுல நம்ம அந்த மித்தாயில் குரூப்பை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூஷனே பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், CH3Cl குரூப் நானே எடுத்துக்கிறேன், CH3Cl. ஸோ வாட் ஐ ஹாவ் டு டூ ஹியர், இந்த மித்தாயில் குரூப்பை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ல ஒரு விஷயத்தை நீங்க வந்து விட்டுறக்கூடாது. அது என்னது அப்படின்னா கேட்டலிஸ்ட். ஸோ ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன்ல we use anhydrous AlCl3. anhydrous aluminum chloride தான் இங்க இருக்கக்கூடிய catalyst in presence of carbon disulfide. ஓகே,
ஸோ இங்க வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இல்ல மேம் ப்ராப்ளம்ஸும் பாக்குறேன், பட் தியரி எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கான்செப்ட் வச்சு ஒன்னா எழுதலாமா? தாராளமா எழுதலாம்டா. ஓகே, எம்சிக்யூ தானே நீங்க ஜேஇல வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்க, பட் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, சோ நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா மித்தைல் குரூப் நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகுது. சோ நமக்கு பாரால பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும், அப்புறமா ஆர்த்தோல நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதுல பாரா தான் நமக்கு மேஜரா இருக்கும். ஓகே, சோ நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? 2-methoxytoluene, அதாவது நமக்கு பாரா மீத்தாக்சி மித்தைல் மீத்தாக்சி இல்ல பாரா வேணாம், நம்ம இதுவே நம்பரிங்கே பண்ணிடலாம். 1 2 3 4 கரெக்டா? அப்போ 4-methoxytoluene, ஏன்னா இந்த CH3 பென்சீன் குரூப்ல அட்டாச் ஆகி இருக்கிறது தான் டொலுவீன் அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2-methoxytoluene கரெக்டா? 2-methoxytoluene ரைட்? ஓகே, சோ இந்த 4-methoxytoluene வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, 4-methoxytoluene வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்ட். இதே 2-methoxytoluene வந்து நம்மளுடைய மைனர் ப்ராடக்ட். ஓகே, நம்மளுடைய மைனர் ப்ராடக்ட். So this is Friedel-Crafts alkylation. So alkylation அப்படினா என்னது? இங்க நமக்கு என்ன நடக்குது? alkyl group வந்து நமக்கு substitute ஆகுது, கரெக்ட்டா? CH3 group தான் நம்மளுடைய alkyl group. So alkyl group போய் substitute ஆகுறதா வந்து நம்மளுடைய alkylation. Clear? Okay. So இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படினா acylation group. Acylationல COCH3. Okay. நல்லா கவனிங்க, COCH3 group போய் நமக்கு substitute ஆகும். இதுல வந்து நமக்கு CH3 group தான் நமக்கு substitute ஆகும். Okay. So yeah. So இந்த acylation-ல பாத்தீங்க அப்படினா அதே மாதிரி நம்ம anisole வந்து எடுத்துக்கிறோம். Anisole is reacted with CH3COCl. Acid chloride group கூட நமக்கு react ஆகுது. சரியா? In presence of what? In presence of anhydrous aluminum chloride. Okay. Anhydrous AlCl3, anhydrous aluminum chloride. இந்த இடத்துல அது வந்து நமக்கு ஒரு catalyst-ஆ act ஆகும். Right? Okay. So கவனிச்சீங்க அப்படினா நமக்கு இந்த CH3COCl group வந்து இருக்குல்ல, CH3COCl group, அதுல வந்து என்ன ஆகும் அப்படினா இங்க நமக்கு பாரா பொசிஷன்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl ஆ வெளியில போய்டும். அப்போதான் நமக்கு இங்க இருக்கிற COCH3 group போயிட்டு substitute ஆகும். Right? அப்போ அந்த COCH3 group வந்து நமக்கு பாரா பொசிஷன்ல substitute ஆகும். And then when you see, it will get substituted in the ortho position. Okay, ortho position la poitu namakku substitute agum. So para and ortho position la substitute agum. So idodia name vandu acetophenone, right? So C6H5COCH3 udiya per enadhu? acetophenone. appo rendavathu position la oru fourth position la methoxy group substitute agirukku. appo idodia per 4-methoxy, ஏனா இதோட பேர் வந்து acetophenone, right? இதோட பேர் வந்து acetophenone. So 4-methoxy acetophenone and இது வந்து 2-methoxy acetophenone. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த 4-methoxy acetophenone வந்து நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும். and 2-methoxy வந்து பாத்தீங்க அப்படினா மைனர் ப்ராடக்ட்டா இருக்கும். சோ பாரா வந்து நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட் and ortho வந்து நம்மளுடைய மைனர் ப்ராடக்ட்டா இருக்கும். சோ இதான் நம்மளுடைய Friedel-Crafts acylation reaction. Okay, so இதோட ethers வந்து முடிஞ்சது. Let us see the uses of ethers. So இந்த uses of ethers வந்து நம்ம எங்கலாம் வந்து யூஸ் பண்றோம்? Okay, first we will take diethyl ether. Okay, so diethyl ether நம்ம வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படினா சர்ஜரிஸ்லாம் வந்து anesthetic agent-ஆ நம்ம வந்து யூஸ் பண்றோம். Okay, இப்போ வந்து சர்ஜரிலாம் பண்றாங்க அப்படினா வந்து 10th உங்க லைவ்ல தான் பார்த்தேன். சயின்ஸ்ல 100 ரொம்ப தேங்க்ஸ். Thank you பாண்டி செல்வி. Now what are you doing? 11th படிக்கிறீங்களா நீங்க? Okay, whatever help you need definitely you can ask. Okay, நீங்க ஸ்கூல் இல்லையா? வீட்ல இருக்கீங்க? Okay, so இப்போ வந்து coming to the diethyl ether வந்து எங்கலாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா சர்ஜரிஸ்ல வந்து யூஸ் பண்றோம். So surgical anesthetic
ஏஜென்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்றோம். அனஸ்தட்டிக் அப்படின்னா வந்து என்னது, மயக்க மருந்து இல்லையா. ஸோ சர்ஜரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா வந்து மயக்க மருந்துக்கு வந்து தே யூஸ் திஸ் டைஈத்தல் ஈத்தரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இதே டைஈத்தல் ஈத்தரை வந்து they use for a solvent in organic reaction. ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வெண்ட் ஆவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ஈஸியா வந்து ஃபாஸ்டா வந்து இது எவாபரேட் ஆயிடும். ஓகே, ஸோ நிறைய டீசல் அண்ட் கேசோலின் இன்ஜின்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு volatile ஸ்டார்டிங் ஃபியூயலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. volatile என்ன அர்த்தம், volatile அப்படின்னா ஈஸியா எவாபரேட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ volatile starting fuel அப்படிங்கிறது வந்து என்னது, ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு ஃபியூயலா வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எதுக்கு, ஃபார் டீசல் அண்ட் gasoline engine, for diesel and gasoline engine. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து நம்ம ரெஃப்ரிஜரண்டா, இப்போ ஃப்ரிட்ஜ்ல வந்து கூலண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரண்டா இந்த டைஈத்தல் ஈத்தரை யூஸ் பண்றோம். ஏன், அகைன் அதோடைய பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரே காரணம் தான். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஈத்தல் ஈத்தருடைய யூசஸ் தான். இது எல்லாமே வந்து டைஈத்தல் ஈத்தருடைய யூசஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற யூசஸ் வந்து யாரோடது அப்படின்னா வந்து மாத்திடுவோம். சாரி, இப்போ பார்த்தது வந்து டைஈத்தல் ஈத்தருடைய யூசஸ். யா, அடுத்து மிஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்க மேக்ஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவ் 1 மார்க் சொல்லி தர சொல்லுங்க. 10th எங்களுக்கு அதுல தான் மார்க் போச்சு. உங்க லைவ் பார்த்து ரொம்ப சென்டம் ஸ்கோர் பண்ண கண்டிப்பா நீங்க வந்து அதுதான். இப்ப 11th ஒவ்வொரு கான்செப்டும் நீங்க புரிஞ்சு படிக்கிறப்போதான் நீங்க வந்து அந்த ஓன் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாம் பண்ண முடியும். நிறைய வீக்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து நாங்க வைப்போம்டா, அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதான் நீ கான்செப்ட்லாம் புரிஞ்சு படி. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லெவலா புக் பேக் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சு போடுவோம். 2 மார்க் 3 மார்க்லாம் புரிஞ்சு போடுவோம். ஏன்னா அந்த 2 மார்க் 3 மார்க் தான் 1 மார்க்ல கிரியேட்டிவா கேக்குறாங்க. வீட்ல ஸ்டேட் போர்டுக்கு செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்பரேஷன், JEE ப்ரிப்பரேஷன் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸ்டடி பாய் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம கிளாஸ் முடிய போகுது. நான் உங்களுக்கு எண்ட்ல யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்சோ உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் குவெரிஸ் இருக்கோ அதை சாட்ல போடுங்க. நான் உங்களுக்கு இப்போ அது எல்லாத்தையுமே சால்வ் பண்றேன். ஓகே, சோ இப்போ அனிசோலுடைய யூசஸ் மட்டும் பார்த்து முடிச்சிட்டு நம்ம அதுக்கு போகலாம். சோ இப்போ இந்த அனிசோலை எங்கெல்லாம் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so we are using this anisole as a precursor for the synthesis of perfume, insecticide. இதெல்லாம் precursor அப்படினா preparation, அந்த preparation processல வந்து இத நம்ம வந்து யூஸ் பண்றோம் starting material. okay, preparation of perfume. okay, so perfume இருக்கு அப்படினா we use this anisole. அப்புறமா insecticideக்கு வந்து நம்ம இத யூஸ் பண்றோம். okay, so next பா pharmaceutical agent. okay, what is this pharmaceutical agent? நிறைய நம்ம டேப்லெட், மருந்து இது எல்லாமே வந்து வாங்குறோம் இல்லையா. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மா கம்பெனிஸ் தான் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அந்த இம்பார்ட்டன்ட் மெடிசின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு pharmaceutical agent, அதாவது வந்து அந்த ஃபார்மா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ற அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல ஸ்டார்டிங் மெட்டீரியலா வந்து அனிசோல யூஸ் பண்றாங்க. okay, so these are all the very very important concepts which we need to know here. okay, so இதுல ஒண்ண கூட வந்து என்ன பண்ணிட வேண்டாம் அப்படினா நம்ம வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். okay, சூப்பர். இப்போ ஸ்டடி பாய் கேட்ட ஒரு क्वेश्चनக்கு நம்ம வந்து வரலாம். ஸ்டடி பாய் கேட்ட ஒரு क्वेश्चनக்கு வந்து நம்ம வரலாம். so what that கேள்வி அப்படினா இந்த கிளாஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம்டா. so யாருக்கெல்லாம் அந்த ஒரு क्वेश्चन இருக்கோ எனக்கு chatல சொல்லுங்க. okay, how to balance public or board versus JEE NEET. okay, first thing இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா இது ரெண்டும் தனித்தனி ப்ரிப்பரேஷன் கிடையாது. அந்த ஒரு புரிதலை ஃபர்ஸ்ட் வந்து ஏற்படுத்திக்கோங்க. இது ரெண்டும் தனித்தனி ப்ரிப்பரேஷன் கிடையாது. நீட் வேற, ஓகே, பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வேற அப்படிங்கிறது கிடையாது. the syllabus is same. நீங்க வந்து
ஸ்டேட் போர்ட்ல படிச்சாலும் சரி, இல்ல நீங்க வந்து சிபிஎஸ்இல படிச்சாலும் சரி. ஓகே, so the syllabus is same. syllabus is same. அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ஒரு 95% நமக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து நமக்கு சேமா தான் இருக்கு இல்லையா? சோ நல்லா ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிக்கிறப்பவே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க சூப்பரா பண்ணணும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட நீங்க நல்லா பண்ணிடணும். இப்போ நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு தான் நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கூல் போறோம். ஸோ ஸ்கூல்ல நமக்கு நடத்துவாங்க, வீட்டுக்கு வருவோம், ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தனியா ஏதாச்சும் வந்து ஒரு டியூஷன்ஸ் வந்து போயிட்டு இருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ஸை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு சாப்டர் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் சாப்டருடைய நீட் ஜேஇஇ PYQ மட்டும் சால்வ் பண்ணு. நீட் ஜேஇயுடைய PYQ மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஆனா இந்த ப்ரிப்பரேஷன் ஈஸி கிடையாது. ஒன் டேக்கு பர் டே மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் நீங்க PYQ சால்விங்க்கு நீங்க ஒதுக்கியே ஆகணும். சோ நீ பாட்டுக்கு ரேண்டமா ஒரு சாப்டர் வந்து நீட்டுக்கு ஜேஇக்கு ஒரு சாப்டர் எடுத்து படிச்சுட்டு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வேற ஒரு சாப்டர் அப்படி வேண்டாம். போர்டு எக்ஸாம்ஸ்க்கு என்ன சாப்டர் போயிட்டு இருக்கு அதே சாப்டர்ல இருந்து நீ நீட் அண்ட் ஜேஇ சால்வ் பண்றப்போ உனக்கு அதுல ரெண்டு விதமான விஷயம். ஒண்ணு வந்து என்னது அப்படின்னா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீட் ஜேஇ அது மட்டும் இல்ல, அது தாண்டி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஏEEE இருக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விட்டி இருக்கு. ஓகே, ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து SRM JEE இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி இருக்கும். ஆல்சோ நம்ம பப்ளிக்ல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின், ஓகே, சோ பப்ளிக்ல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கும் நீங்க ரெடியான மாதிரி இருக்கும். சோ ஓனா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க, புக் இன்சைட் கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு யூ வில் பி வெரி வெரி ரெடி. சோ நீ நீட் எக்ஸாம்ஸ் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அதனாலதான் இப்போ நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் நீட்டர்ஸ் 12க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல இந்த கான்செப்ட்ஸ் நீ படிக்கிறது நீட் ஜேஇக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் த கான்செப்ட் இஸ் எனிவே த சேம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேம் நான் வந்து ஸ்டேட் போர்டு படிக்கிறேன் மேம், NCERT புக்கு தானே மேம் இதுக்கு சிலபஸ் அப்படின்னா ரெண்டும் சேம் தாண்டா. ஸ்டேட் போர்ட் புக்கே சூப்பரா இருக்குது, சிலபஸ் இஸ் சேம், எவ்ரிதிங் இஸ் சேம். சரியா? சோ அதனால உள்ளதை நீங்க ப்ராப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஆனா அதுதான்டா, ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் ஒரு 45 மினிட்ஸ் நீங்க நீட் ஜேஇக்கு ஒதுக்கியே ஆகணும். கிளியர்? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸ்டடி பாய், பாண்டி செல்வி, இரின் ஜேம்ஸ், லெவியத்தன் யாராவது இருக்கீங்களா? Do you have any other doubt here? Any doubts? மேம் ஜேஇக்கு 6:30 to 10 V prime கிளாஸ் இருக்கு மேம். பப்ளிக் படிக்க நேரமே இல்லை மேம், ஜேஇ ஒன்லி ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் சொல்லித்தாங்க. சூப்பர் ஸ்டடி பாய், நீ ப்ராப்ளம் சால்விங் மூலமா நீ நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சுக்கிறல. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ரெண்டுத்துலயும் இருக்கிற கான்செப்ட் சேம் தான் அப்படிங்கறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ ஈவினிங் 6:30 to 10 அங்க நீ சால்வ் பண்றல, அப்போ வந்து இல்ல ஃபுல் ஃபோக்கஸ் ஜேஇ அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, so that ஸ்கூல்ல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், போர்டு எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை நம்ம ப்ராப்பரா பண்ணிடலாம். நடுவுல வந்து இல்ல என்ன ஆனாலும் இல்ல நம்ம வந்து நீட் ஜேஇக்கு படிக்க வேண்டாம், பப்ளிக் எக்ஸாம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்து எடுக்காதீங்க. ஏன்னா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ எப்படி தெரியுமா இருக்கு நிலைமை, நீங்க எய்தர் யூ ஹாவ் டு ஸ்கோர் பப்ளிக்ல வந்து 200 கட் ஆஃப் நீங்க எடுத்தே ஆகணும். பப்ளிக்ல 200 கட் ஆஃப் நீ எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா நீட் ஜேஇல நீங்க டாப் ரேங்க் வாங்கி ஆகணும். நீட் ஜேஇல நீங்க டாப் ரேங்க், உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவையோ அந்த கட் ஆஃப்க்கு நீங்க வாங்கி ஆகணும். சோ இது ரெண்டுமே வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. அதான் உண்மை. அதை வந்து எவ்ரி பேரண்ட்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே, எக்ஸப்ஷனலா ஒவ்வொருத்தங்க 2 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னால எல்லாராலையும் அது வந்து வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்ரா. முடியும், நீ பப்ளிக்ல 200 கட் ஆஃப் வாங்கிட்டு நீ ரிப்பீட் பண்ணி வேணா நீ நீட்ல வந்து டாப் ரேங்க் வந்து வாங்கலாம். சரியா? ஆனா ஏதோ ஒன்ன மட்டும் ஃபோக்கஸ் எடுத்துக்கோங்க. எல்லா பேட்டரும் நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஓகே, சோ பப்ளிக்ல யூ கேன் ஸ்கோர் டீசன்ட் ஸ்கோர் வாங்க முடியும், 90+ வாங்க முடியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். நீட் ஜேஇல டாப் ரேங்க் வாங்க முடியும். அப்படி வேணா பண்ணலாம் நம்ம. சரியா? இல்லனா ஒண்ணு பண்ணுங்க, ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி கம்ப்ளீட்டா பப்ளிக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷனை விட்டுறாத. அதுக்கு நல்ல கான்செப்ட் படி. அப்போ உனக்கு பப்ளிக் ப்ரிப்பரேஷன் இட் பிகம்ஸ் ஆக்சுவலி ஈஸியர்.
நீ நீட் ஜேக்கு கரெக்டா படிச்சு அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எல்லாம் நீ வளர்த்துக்கிட்டு அதுல நீ செம இன்வால்வ்டா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு பப்ளிக் எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலி ஈஸியா தாண்டா ஆகும். இஸ் தட் கிளியர் ஸ்டடி பாய்? உங்க क्वेश्चनக்கு நான் கரெக்டா ஆன்சர் பண்ணனா? ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? ஓகே okay, any other doubts from anybody? Any other doubts? okay da, so வந்து இதோட notes வந்து யாருக்கெல்லாம் வேணும்? how many of you need the notes of this chapter? இந்த chapter உடைய notes வந்து யாருக்கெல்லாம் வந்து வேணும்? so யாருக்கெல்லாம் வேணுமோ let me know in the comment section. அவங்களுக்கு வந்து நான் வந்து notes உடைய pdf வந்து நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன், சரியா? so already இதோட part 1 pdf வந்து நான் வந்து போன கிளாஸ் லைவ்ல வந்தவங்களுக்கு வந்து நான் லைவ்ல வந்து கொடுத்துட்டேன். so you can come to the class. so alcohols, phenols and ethers. okay, clear? super, sama ma'am. inorganic benzene பத்தி சொல்றீங்களா ma'am? அது இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ஏய், inorganic benzene வந்து ஒண்ணுமே கிடையாதுடா, ஈஸி தான் அது. so inorganic benzene உடைய preparation இருக்குல்ல, inorganic benzene வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா borazine, borazole. okay, borazine, borazole அப்படின்னு எப்படி வேணா கேட்கலாம், அதோட different names. okay, so B3 இங்க ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். so inorganic benzene உடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா B3N3H6, சரியா? so first boron, nitrogen, boron, nitrogen, boron, nitrogen, boron. okay, so every boron and nitrogen will be connected with hydrogens. okay, every boron and nitrogen will be connected with hydrogen. okay, so இதுதான் நம்மளோட inorganic benzene or borazine or borazole. okay, இதான் இந்த சாப்டர் நம்ம நடத்துறப்போ இதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் வந்து நடத்துறேன். பட் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்குல்ல, அதுவே வந்து போதும், அதுவே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து போதுமானது. ஓகே, கிளியர்? சூப்பர். ஸோ வந்து I'll tell again. ஸோ யாருக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஹோல் லெக்சர் பாத்தீங்களா ஸ்டடி பாய்? தேங்க்யூ ஸோ மச். லெட் மீ நோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, எப்படி உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு வந்து சொல்லுங்க, சரியா? ஏன்னா யாருமே வரமாட்டாங்க கிளாஸ் வச்சா. ஜேஇன்னு கேட்டாங்க, சரின்னு லான்ச் பண்ணி நானும் மணிக்கணக்கா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், யாருமே வரமாட்டாங்க. ஸோ வந்து லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் எப்படி போச்சு, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ மக்களே, அகெயின் ஐ எம் எம்பசைசிங் வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் இந்த எல்லா பிளேசஸ்லயுமே வந்து இருக்கு. இஃப் யூ வாண்ட் ஹைலி பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன், மென்டர்ஷிப் உங்களுக்கு வந்து வேணும். ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூ நீட் டவுட் சால்விங்க்கு வந்து உங்களுக்கு பெஸ்டா ஒரு பிளேஸ் வந்து வேணும். அண்ட் 100% எனக்கு ரேங்க் கேரண்டி வந்து வேணும் அப்படின்னா this is the best place. so all you can do is கண்டிப்பா வந்து we have a batch called as selection guarantee batch. okay, so உங்க மார்க் உங்க செலக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா will give back the 100% of the fees. so யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ கண்டிப்பா வந்து you can click the link. okay, enroll now அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். book a visit அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எஸ், JR Gaming தமிழன், I remember you இல்லையா? எப்படி எக்ஸாம் எழுதினீங்க, என்ன மார்க் வாங்குனீங்க, அடுத்து என்ன காலேஜ்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்கடா, சரியா? சோ guaranteed selection in NEET and JEE நமக்கு வந்து இதுல கிடைக்குது. ஓகே, சோ RIG batch தான் இந்த batch பேரு. பாத்தீங்கன்னா rank improvement guarantee. ஓகே, சோ நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராமிசிங் ஒரு கேரண்டி இருக்கு அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்கூல் டைமிங்ல சோ வாட்சிங் கம்மியா இருக்கு. ஆமாண்டா, ஸ்கூல் டைமிங்ல கவுன்சிலிங் போயிட்டு இருக்கோம். என்ன கவுன்சிலிங்? சூப்பர், ஆல் தி பெஸ்ட், நல்லா போங்க, நல்லபடியா கெட் இன்டு உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் வந்து இருக்கும் இல்லையா? நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ரைட்? ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் 7.5 ரிசர்வேஷன். நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குடா. ஸோ தயவு செய்து நீ நெட்ல கொஞ்சம் யூடியூப்ல போட்டு பாரு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னு. ஸோ யூ ஜஸ்ட் லுக் அட் த ஸ்காலர்ஷிப்ஸ், வாட் ஆர் ஆல் த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு ஹேவ் அ லுக். அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ், மைனாரிட்டி கோட்டாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ், படிக்கிறப்போ இந்த ஹாஸ்டல் ஸ்காலர்ஷிப்லாம் உண்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ பாருங்க, ஸ்டேட் போர்ட் லெசன்ஸ் மட்டும் லைன் பை லைன் லெக்சர் மட்டும் ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்க. டே ஆக்சுவலி இதுவே வந்து நீங்க ஸ்டேட் போர்ட் லெக்சர் தான்டா,
ஸ்டேட் போர்ட் புக் எடுத்துப்பாரு, இருக்கிற எவ்ரி கான்செப்ட் லைன் பை லைன் நான் இங்க உங்களுக்கு கிளியரா வந்து கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இதை கரெக்டா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, சூப்பர். ஸோ லெட் மீ நோ எப்படி செஷன் இன்னைக்கு செஷன் ஃபுல் செஷன் எப்படி போச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பை பை. டாடா.